கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக மறுபடியும் உங்களை இந்த வேத பாடத்தில் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வேத பாட கூட்டத்தில் கூட உயிர்ப்பின் சத்தியங்களில் இந்த 38வது வாரத்தில் கூட கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளையும் விசுவாசத்தை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இதே வாரத்தில் கூட நாம் இந்த விசுவாசமும் பொறுமையும் என்ற காரியத்தை தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்களாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரமும் ஆண்டவர் சுத்தமானதையே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தெடுத்தபடியே கர்த்தர் அவனை அழைத்தபடியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனவனுக்கு என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ, எப்படி அழைத்திருக்கிறாரோ அவனவன் அப்படியே என்ன பண்ணணுமா, நடக்க வேண்டும். ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை யார் எப்படி நடக்க வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ, பகிர்ந்தெடுத்திருக்கிறாரோ, தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, எப்படி அழைத்திருக்கிறாரோ, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அப்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். நீங்கள் இப்படியே சபைகளிலும் நீங்க என்ன பண்ணுங்க, திட்டம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சபையாக கொரிந்து சபைக்கு இப்படியாக அவர் எடுத்து உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் இந்த நாளில் நம்மோடு நம்ம சபைகளுக்கும் பேசப்படுகிறதான காரியம் இந்த விசுவாசமும் இந்த பொறுமையும் இந்த காரியத்துல ஆண்டவர் நமக்காக என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறாரோ நாம அதின்படியாக வாழ வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம என்ன விதத்துல நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதின்படிதான் நாம நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யாருக்கு என்னத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ அதின்படி அவன் நடக்க வேண்டும். எப்படி அவனை அவர் அழைத்தாரோ அந்த அழைப்பின்படிதான் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை இத்தனை வருஷத்துல நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அதை என்ன பண்ணணும், அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதை என்ன பண்ணுவாரு, பகிர்ந்து கொடுப்பார். ஒருத்தரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு ஏற்றபடி என்னத்தை ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை தான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார். இல்லையே, எனக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவரிடத்திலோ மற்றவிடத்திலோ நம்ம கேள்வி கேட்பதற்கு அது பாத்திரமானாய் இருக்காது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய பகிர்ந்தெடுப்பது அப்படி, ஆண்டவருடைய அழைப்பு அப்படியா இருக்கிறது. நம்முடைய விரல்களை பாருங்க, 5 விரல் இருக்கிறது. இந்த 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்குதான்னு சொன்னா இல்லவே இல்லை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம போதகராக இருக்கலாம், நம்மளுடைய விசுவாசிகள் இருக்கலாம், நம்முடைய சபையாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குதோ அதே அழைப்பு தான் எனக்கு வேணும்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கு என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ அதே தான் எனக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கணும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஏற்ற காரியத்தை அவர் பகிர்ந்து கொடுப்பார். யார் யாரை எதற்காக அவர் அழைத்திருக்கிறாரோ அதற்கேற்ற அழைப்புல தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். அதற்கேற்ற திட்டமிடுதலை நமக்குள்ள நாம உண்டாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனியும் இந்த சில காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை, ஆண்டவரே உம்மை அதிகமாய் தேடுறோம்,
உம்மை அதிகமாய் விசுவாசிக்கிறோம், உம்மை அதிகமாய் நோக்கி பார்க்கிறோம், உம்மை அதிகமாய் ஜெபிக்கிறோம், உம்மை அதிகமாய் தேடி வருகிறோம், உம்மை அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோம், உம்மை அதிகமாக கட்டளைகளை பின்பற்றுகிறோம். அநேகர் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் கேட்கறது இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு தான் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள் ஏன் மாறவில்லை, ஏன் இந்த சூழ்நிலைகள் எங்களை விட்டு போகிறது இல்லை, ஏன் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வரல அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் அதற்கு இன்னைக்கு சொல்லுகிறதான பதில் என்னன்னா, அவனுக்கு பகிர்ந்து எப்படியோ எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறானோ அப்படியே அவனுக்கு நடக்க கடவுள். அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு என்ன ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறாரோ அதைதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நடத்தி கொடுப்பார். நீங்க அவசரப்படுறதுனாலயோ, நீங்க பொறுமையை இழந்ததுனாலோ, உங்களுடைய அவிசுவாசத்தினாலோ ஆண்டவர் உடனே என்ன பண்ணிட மாட்டாரு, கொடுத்துட மாட்டார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய வாழ்க்கையில என்ன நடத்த வேண்டும், என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நன்றாக நடக்கும் என்பதை இந்த நாள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு என்ன சொல்லி தீர்மானித்து வைத்திருக்கிறோம் அதன்படியாக உங்கள் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல தேவனுடைய கரத்துல உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க என்ன என் வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்களோ அது நடக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு இந்த விசுவாசமும் இந்த பொறுமையும் இந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியமா இருக்கிறது. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியமோ இதுவாக தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நம்ம பொறுமைகளை இழந்து போயிடக்கூடாது. எல்லா காரியத்தோடும் நம்ம பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்து முடிப்பார். என்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், அதுதான் தேவ திட்டம் என்ன என்பதை நாம் நன்றாக ஆராய்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவர்களிடம் சொல்லிட்டாருன்னு சொன்னா நீங்க அந்த திட்டத்திற்கு நீங்கள் காத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாம ஒரு திட்டம் பண்ணி வச்சிருந்தார், ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தார். ஆண்டவர் சொல்றார், எப்பா ஆபிரகாமே, நீ என்ன பண்ணு, கவலைப்படாத, அழுகாத, புலம்பாத, உனக்கான ஆண்டவரை பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன், திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தான். இல்லையா? நமக்கும் அப்படிதான் ஆண்டவர் சில திட்டங்களை பண்ணி வச்சிருப்பார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அந்த திட்டத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லாமலாம் ஒன்றும் இல்லை, இல்லைப்பா நான் உனக்குலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போகிறது, இல்லையா? அப்போ உங்களுக்கு அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாம ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமாய் நெருங்கணும், விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் பெருகணும், இன்னும் பொறுமையின் காரியங்கள் எல்லாம் நாம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், தேவனை உறுதியாய் நம்பணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எந்த காரியங்களை அதிகமாய் நம்ம பதறுகிறோம் சொல்லி பாருங்களேன். எந்த காரியத்தில் நம்ம அதிகமாய் பதறுகிறோம் என்று சொன்னால், எந்த காரியத்தில் நம்ம அதிகமாய் ஆண்டவரை விசுவாசிக்காம இருக்கிறோமோ அந்த காரியத்தில் தான் நம்ம ஆண்டவர் மேல சந்தேகப்படுவோம். நமக்குள்ள ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பதறவே மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்திலே தெரியும், ஆண்டவர் எனக்கு செய்வார், அப்படி தைரியமா இருப்போம். ஆனா ஒரு சில காரியங்கள் ஐயோ இது நடக்குமோ இல்லை நடக்காதோ அப்படின்ற ஒரு கலக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க செய்வீங்களாப்பா, இதை செய்வீங்களாப்பா, இதை செய்வீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நிமிஷத்துக்கு என்ன பண்ணிருப்போம், பயந்து கொண்டே இருப்போம். பயம் எப்போ வரும்னு சொன்னா, ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய விசுவாசம் குறையும் போது நமக்கு பயம் வரும்.
நீங்க பயப்படும் பொழுதே தெரிஞ்சு கொள்ள வேண்டும், உங்கள் விசுவாசத்துல நீங்கள் குறைய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் விசுவாசம் என்ன பண்ணிருச்சு? தகர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க விசுவாசத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகுறீங்க. உங்க விசுவாசத்துல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெல்ல இறங்கிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பயத்தின் காரியங்களை நீங்க ஓர வைக்கணும். பயத்தின் காரியம் உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்து உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கணும். விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க பயம் குறைந்து கொண்டே இருக்கும். பயம் அதிகமாச்சுன்னா உங்க விசுவாசம் குறைய 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 கடைசி அந்த பயம் உங்களை ஆட்கொண்டு உங்களை என்ன பண்ணிடும்? விசுவாசமே இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வசனம் இங்க சொல்றது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தபடியோ கர்த்தர் அவனவன் அழைத்தபடியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். இப்படியாய் சபையெல்லாம் நடக்கணும், இப்படியாய் சபைகளில் போதிக்கணும், ஆண்டவருடைய திட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும், தீர்மானங்களை சொல்லிக் கொடுக்கணும், அழைப்பை சொல்லிக் கொடுக்கணும். இவைகளெல்லாம் சபைகளில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது விசுவாசத்திலும் பொறுமையும் சபை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு சபையில வருவான் பாருங்க, ஒரு மாசம் வருவான், போய் சுவிசேஷத்தை சொல்லுவான், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வாருன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான்? நம்பி உள்ள வந்திருப்பான். வருவான், ஒரு வாரம் பார்ப்பான், 2 வாரம் பார்ப்பான், 3 வாரம் பார்ப்பான், 4 வாரம் பார்ப்பான். நடக்கலையா உடனே என்ன பண்ணுவான்? அப்போ நம்ம இங்க வந்தது வேஸ்ட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் சபையில ஒரு சில காரியங்களை நாம் திட்டமிடுதல் வேண்டும். வருகிற ஆத்மாக்களுக்கு விசுவாசத்துல எப்படி தேறினவர்களாய் மாற்றணும், எப்படி விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும், விசுவாசத்தின் வாழ்க்கையில நடந்து கொள்ளணும், விசுவாசத்தோடு கூடிய பொறுமையா எப்படி இருக்கணும். ஏன் இன்னைக்கு சபைகளில் பார்க்கும் பொழுது நன்றாக வளர்ந்த விசுவாசிகளே 15 வயதும் 20 வருடம் 30 வருடம் சபைகளுக்கு வருகிற விசுவாசிகளுக்கே இந்த விசுவாசத்துல என்ன இல்லை? பொறுமை இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். சபைக்கு வந்த ஒரே மாசத்துல அவனுக்கு கிடைச்சிருமா? உடனே அவங்கள என்ன பண்ணுறது? கொடினமாக பேசுறது. நான் தான் அவங்களுக்கு சபைக்கு வாங்கன்னு சொன்னேன், நீங்கள் நின்றுட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயும் மோசமாயிடும்னு உடனே என்ன பண்ணுறது? அவங்கள சபிக்க வேண்டியது. இப்போ ஏற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள பொறுமையை நாம் என்ன பண்ணணும்? விதைக்கணும். அந்த பொறுமையான காரியங்கள் அவங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனி கொடுக்கணும். அந்த பொறுமையானது அப்படியே வளரணும். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் சாராளுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு நகைப்பு. சிரிச்சுட்டான். ஏன்னா சாராளுக்கு என்ன வயசு? 90 வயசு. எனக்கு 90 வயசுல எப்படியா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு நகைப்பு. ஏன் அந்த நகைப்புனா அவளுக்குள்ள அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு அளவு இல்லை. அவளுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் ஆபிரகாமுக்கு அளவுக்கு நமக்கு என்ன பண்ணது இல்லை? விசுவாசம் குறைஞ்சிருச்சு. நமக்குள்ள அப்படிதான் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு நகைப்பு. எப்படி ஆண்டவரே இதெல்லாம் செய்ய முடியும்? எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் செய்கிற காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம்? அநேக நேரத்துல அவிவிசுவாசமான காரியங்களே பேசுவோம். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கிறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துல நம்பி இருக்கிறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்துல நீ உறுதியா வாழ்றியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்குள்ள நீ உறுதியா பலப்படுறியோ, அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசமும் பொறுமையும் நமக்குள்ள கற்றுக் கொடுக்கிறதான இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொறுமை ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். நிறைய விஷயங்களில் நாம் கோபப்படுகிறோம். ஏன் பொறுமை இல்லை, ஏன் இது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களில் நாம பொறுமையை இழக்கிறதுனால பிசாசு என்ன பண்ணிடுவான்? கோபத்தை விதைச்சிருவான். இருதயத்தில் வந்து பேசுவான், நீ வேஸ்ட் தான், நீ தேடுனது வேஸ்ட் தான், நீ ஓடி போனது வேஸ்ட் தான்,
நீ சபைன்னு ஓடுனது வேஸ்ட் தான் சொல்லி அப்படியே நமக்குள்ள அந்த பொறுமையை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காரியத்தை செய்வோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம அவிசுவாசமான காரியத்தை பேச 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 நாம என்ன பண்ணோம், இந்த பக்கத்துல இருந்து விசுவாசமான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கணும். அவனுக்கு எப்பா போடா சாமி உங்ககிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாதுன்னு பிசாசு என்ன பண்ணிடணும், ஓடிடணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிசாசு பேசுறதுக்கு ஆமா சாமி ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டு தான் சொல்லி இன்னைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு ஆமாம் போட்டுட்டு இருக்கிறோம். அதனாலதான் பொறுமையின் காரியங்களை நம்ம சரியா வளர முடியல, விசுவாசத்தின் காரியத்தில் நம்ம வளர முடியல, விசுவாசத்துல உறுதிப்பட முடியல, விசுவாசத்துல முழுமையான பாதையில செல்ல முடியல. இன்னும் சொல்ல போனா விசுவாசத்துல ஏன் நாம் குறைவுள்ளவர்களா இருந்து கொண்டு பரிபூரணம் அடைய முடியலன்னு சொன்னா நாம பிசாசுடைய சத்தத்திற்கு ஆமா போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு சில நேரத்தில் நல்லா இருப்போம். ஆண்டவருடைய பாட்டை கேட்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசமான வார்த்தை கேட்கும் போது, ஒரு சிலரோடு வசனங்கள் பேசும் பொழுது என்ன பண்ணிடுவோம், நல்லா விசுவாசமா இருப்போம். ஆனால் தனிமையில் போகும்போது கொஞ்சம் அப்படி போராட்டம் நம்மளை தள்ளாடும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு அவ்வளோதான் அப்படியே செவி கொடுத்துருவோம் இல்லையா? சொன்னா இல்லையா, யோபு பைத்தியக்காரியை பேசுகிறது போல பேசுகிறார். அப்போ பிசாசனுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நீங்க எப்படியா இருப்பீங்க, பைத்தியக்காரங்கள மாதிரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா இவன் பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அப்போனா என்ன அர்த்தம், பிசாசுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டோடைய சத்தத்திற்கு நீங்க பொறுமையோடு இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ள நீங்க விசுவாசம் இருக்கும்போது, எவ்வளோ கீழே நீங்க போனாலும் சரி விசுவாசம் அப்படியே ஒரே ஒரு சுத்துல மேல உங்களை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். என்ன ஆண்டவரே என் சூழ்நிலை, நீங்க மேல வருவேன்னு சொன்னீங்களே, என்னை கீழாக்காம மேலாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னை வாழாக்காம தலையாக்குவேன்னு சொன்னீங்களே, ஆனா என் சூழ்நிலை அப்படியே கீழே போகுது. ஆண்டவர் சரியான பாதையில கொண்டு போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்றாரா? சூழ்நிலை ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆப்போசிட்டா இருக்குதுன்னு நினைக்கிறியா? அப்ப சரியான பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னு அர்த்தம். உங்களை கீழாக்காம மேலாக்குன்னு சொல்றாரா? ஆட்டில பாதாளத்துல கிடக்குறீங்களா? சரியான பாதையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை உயரத்துல கொண்டு போகணும்னா முதல்ல அவனை கீழே தான் கொண்டு போவார். ஹல்லேலூயா. அவனை ஒண்ணுமில்லாத இடத்துல தான் கொண்டு போவார். குடியில தான் கொண்டு போய் போடுவார், ஜெயில தான் கொண்டு போய் போடுவார், சிங்க கபியில தான் தூக்கிட்டு போய் போடுவார், எரிகின்ற அக்கினி சூளையில தான் என்ன பண்ணுவார், அவனை தூக்கி போடுவார். ஏன்னா அவனை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும், அவனை ராஜாவுக்கு அடுத்தபடியா வைக்கணும், அவனை ராஜாவாக உண்டாக்கணும், அவனை என்ன பண்ணணும், மேலான அதிகாரியா உயர்த்தணும், அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். எல்லா காரியங்களையும் அவனை மேலாக கொண்டு போகணும்னா அவனை முதல்ல கீழே தள்ளி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி அவனை காண்பித்து மேலே கூட்டிட்டு வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில விசுவாசமான காரியங்களில் நாம பொறுமையோடு காத்திருப்பது மிக 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 அவசியம். அதுதான் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இன்னைக்கு சொல்லி தருகிறதான காரியங்கள். அவனுக்கு பகிர்ந்தப்பது எப்படியோ, அவன் எப்படி அழைக்கப்பட்டானோ அப்படியாய் அவனை ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. மனுஷன் நடத்துகிறது அல்ல, மனுஷன் நினைக்கிற விதமாய் நினைக்கிற தேவன் அல்ல. மனுஷன் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கலாம், ஒண்ணுமில்லாதவன் போல உன்னை நடத்தலாம், உன்னை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி விட்டுறலாம், அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளை தள்ளி விட்டுறலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. இவைகளில் மிக முக்கியம் உறுதியாயிருங்க. உங்கள் விசுவாசத்துல பொறுமையோடு அந்த உறுதியும் நமக்கு முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமை, அதுதான் நம்மை உயர்த்தும் இல்லையா? உங்கள் வேலை வருகிற வரைக்கும் பொறுமையோடு
சொல்ல என் பலத்த களத்துக்குள் அடங்கி இருங்கன்னு தான் சொல்ற. அடங்கி இருங்க, அடங்கி ஒடுங்கி. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் உயரணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அடங்கி அவர் கரத்தில் இருக்கணுன்றது ஆசை இல்லை. நம்ம அடங்கி இருக்கலன்னா உயர முடியாது. அப்போ அடங்கி இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மை உயரத்தில் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லுகிறார், என்னை உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன். அவரை எடுத்து இப்படி காட்டினா போதும் இல்லையா? அவருடைய உள்ளங்கையில் நம்ம இருக்கிறோம். நம்மளை ஏந்துகிறவராக இருக்கிறார், நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார், நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாமே அவர் தான். அதனால எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வாதிங்க. எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இதை நீங்கள் செய்யுங்க. எத்தனை நாளாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாகவே எனக்கு நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? செய்து முடிப்பீங்க. ஏன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போ. ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு கொடுத்துருங்க. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் கொடுத்துருவார். முடியாதவே எல்லாம் இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாகவே அதை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தவே உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வந்து கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழத்தக்கதாக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானதிலும் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவதை எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. ஹல்லேலூயா. நாம ஆயத்தப்படுத்துகிறதுல கவனம் உள்ளவர்களா இருக்கணும். ஆயத்தப்படுத்துகிறதுல கவனமா இருக்கணும். நம்ம ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களிலே ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களிலே நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆயத்தம் மட்டும் படுத்துகிறவர்களாய் காணப்படக்கூடாது, ஆயத்தப்படுகிறவர்களாகவும் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், நல்லதுதான். நம்மளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு விசுவாசத்தின் காரியத்தில் மிக முக்கியமான காரியம். நம்மளை மாத்திரம் நம்ம வைத்துக் கொள்கிறது அல்ல, அடுத்தவங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அடுத்தவங்களை மாத்திரம் தயார் பண்ணி கொண்டு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளுகிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? விழுந்து போனவர்களாய் காணப்படக்கூடாது. நாமளும் அதில் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்துவீர்களா? ஆயத்தப்படுவீர்களா? ரெண்டுமே நமக்கு முக்கியம் இல்லையா? ஒன்றுத்துல மாத்திரம் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கோட்டை விட்டுறக்கூடாது. ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்களை ஆயத்தப்படுத்தாமல் போயிடக்கூடாது. உங்களை ஆயத்தப்படுத்திட்டு அடுத்தவங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தாமல் விட்டுறக்கூடாது. எல்லாமே நமக்கு அவசியமான காரியங்களா இருக்கிறபடினால எதையும் நீங்கள் கவனமாய் செய்வது நல்லதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விஷயங்களிலும் கவனம் உள்ளவர்களாக, எல்லாவற்றிலையும் நாம சரியா இருக்கணும்ன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். என் பிள்ளை எப்படி இருக்கணும்? எல்லாத்துலேயும் சரியா இருக்கணும், எல்லாத்துலேயும் நேர்த்தியா இருக்கணும், எல்லாத்துலேயும் அவன் தேறினவனாய் காணப்படணும். அப்படின்றதுல ஆண்டவர் மிகவும் நம்மளுடைய காரியங்களிலே அவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும், ஆயத்தப்படுகிறவர்களாக
நிச்சயமாகவே நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினால நீங்கள் இந்த காரியங்களில் கவனம் உள்ளவர்களாக இருங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனுமாகிய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலைக்காரனாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். நல்லா கவனிங்க, உபத்திரவ காலத்துல எப்படின்னா ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்கள் விசுவாசத்துல, நல்லா கவனிங்க, உங்க விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் காணப்பட வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. நான் உங்களுக்கு விசுவாசத்தில் திடப்படுகிறதற்கு நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்றான். இன்னைக்கு நிறைய விழுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தில் நிலைத்தில்லாமல் போனதுதான். ஒரு சின்ன ஒரு காத்து அப்படி அடிச்சா போதும், மரம் எல்லாம் என்ன ஆயிடுது, சாஞ்சு போகுது. நல்லா வேரூன்றி இருக்கிற மரத்தை பாருங்க, என்ன காத்தடிச்சாலும் சரி, என்ன புயல் இருந்தாலும் சரி, என்ன பண்ணாது, விழவே வேணாது. அப்படிதான் விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கிற ஜனங்கள் தான் உபத்திரவத்தில் அசையவே அசையாது, இல்லையா? அந்த வேரூன்றதுக்கு உடனே ஒரே நாள்ல வச்சு செடி உடனே ஒரே அடுத்த நாளே வேரூன்றுமா? பொறுமையாய் அந்த விசுவாசத்தில் வேறு ஒன்றுங்க, டைம் எடுக்கும். உங்க விசுவாசத்துல நீங்க நல்லா வளரணும். பொறுமையாய் நடந்து கொள்ளுங்க, பொறுமையோடு வேறொன்றுங்க. அந்த காரியங்களில் நீங்கள் வேறொன்ற 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 நீங்கள் அப்படியே வளர்ச்சியை பலமாயிரும். அதுதான் உங்களுக்கு பலம். விசுவாசத்துல நீங்க வேறொன்று ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட காற்று வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தை விட்டு அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் வேறொன்றாமல் இருக்கிறது தான். மேலோட்டமா ஆண்டவரை தேடுறது, மேலோட்டமா ஆண்டவருடைய ஆராதனையை கலந்து கொள்கிறது, மேலோட்டமாய் பாட்டு பாடுகிறது, மேலோட்டமாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது, எல்லாமே மேலோட்டம். ஏதோ அப்படி பூசண மாதிரி, இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் போனா உலகத்துக்கு போயிடுறது, இந்த பக்கம் வந்தா ஆண்டவரை தேடுறது. இப்பேற்பட்ட காரியங்கள் தான் ஒரே ஒரு காத்து தான், ஒரே சாய், இல்லையா? இன்னைக்கு வேரூன்றி இருக்கிற விசுவாசிகளே என்ன பண்ண முடியல, உபத்திரவத்தின் காலத்துல கஷ்டப்படுறாங்க, மேற்கொள்ள முடியல. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உபத்திரவ காலத்துல அவங்க உறுதிப்பட முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வேரூன்ற செய்யுங்க. ஒரு செடிக்கு எப்படி தண்ணீர் மிக முக்கியமோ, வேறொன்றதுக்கு வெளிச்சம் எவ்வளோ முக்கியமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து, தண்ணீர் ஆவியானவர், இல்லையா? தண்ணீரும் தேவை, வெளிச்சமும் தேவை. வெளிச்சம் தான், நானே ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆவியானவர் நமக்கு தண்ணீரா இருக்கிறான்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஆவியானவர் அந்த தண்ணீரை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்களிலே நம்ம உறுதிப்பட தேவன் நமக்கு மிகவும் அவசியம். தேவன் இல்லை என்று சொன்னால் யார் சொல்லுகிறான்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் இல்லை என்று யார் சொல்லுறது? மதி கேட்டன் தான் சொல்லுவான். மதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன், அறிவில்லாதவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, விசுவாசிங்க, விசுவாசித்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவன் உங்களை அசைக்க கூடாது. இன்னைக்கு சத்தியத்தினால அநேக பேர் என்ன பண்றாங்க, விழுந்து போகிறாங்க. எந்த சத்தியம் உண்மைன்னு சொல்லி அதை பகுத்தறிகிறதுக்கு முடியல. இன்னைக்கு நிறைய வெளிய சத்தியங்களில் கேட்கும் பொழுது எந்த சத்தியம் உண்மை என்று சொல்லி ஆராய முடியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணல,
வேறுன்றல. இன்னைக்கு யாராவது வெளியிலேருந்து வந்து வீட்டுக்குள்ள வந்து சத்தியத்தை குழப்பிட்டா உடனே உட்காந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அப்படிங்களா, அப்போ இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? இன்னைக்கு அசைக்கப்பட்டுடுறோம். இன்னைக்கு இப்பேற்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தில் வேறொன்றுங்க, சத்தியத்தில் உறுதிப்படுங்க. நேற்று தினத்தில் ஒரு சகோதரின் இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. சகோதரி கிட்ட எந்த உபதேசம் சரி, ஆர்சி உபதேசமா, சிஎஸ்ஏ உபதேசமா, இல்லை பெந்தேகோஸ்தே உபதேசமா, எதை நாங்கள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த சகோதரி கிட்ட கேட்குறாங்க. அந்த சகோதரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த உபதேசத்தையும் பின்பற்ற வேண்டாம், இந்த உபதேசம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சத்திய வார்த்தை உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ, சத்திய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ, இந்த சத்திய வசனம் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறதோ, இந்த சத்திய வசனம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அது உங்களை நடத்தும். அதுதான் உங்களை இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் உங்களை வேறொன்ற செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சத்தியத்தை நம்பி வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த விசுவாசத்தின் பாதையில் நீங்கள் பொறுமையோடு வேரூன்றி உங்களை எந்த காற்றும் எந்த புயலோ உங்களை அசைக்கவே அசைக்காது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி